Hi students, welcome to Mayil Academy. Neet 2025 prepare பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் உங்களுக்கான Mayil Academy Neet Champions Test Series வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஸ்கெடியூல் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இது என்ன ஸ்கெடியூல்னால் என்ன மீன் பண்ணுறோன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்கெடியூல் பண்ணி எந்தெந்த வீக் எது எடுக்கணுங்கிற மாதிரி பிளானிங்கோடு நம்ம ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா, அந்த வீக்கில் உங்கள் ப்ரிப்பரேஷன் எந்தெந்த போர்ஷனுக்கு இருக்கணும், அந்த போர்ஷனை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு மூவ் ஆகும்போது நீங்கள் போர்ஷனை தரவாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதோட கன்ஃபர்மேஷனோட போக முடியும். டெஸ்ட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ப்ரிப்பரேஷனில் அப்படின்னு இல்லை, எந்த ப்ரிப்பரேஷனாக இருந்தாலுமே டெஸ்ட்டு வந்து எவாலுவேஷன் சொல்லுவோம். கரெக்டாக நம்ம படிச்சிருக்க போர்ஷன் நம்ம எவ்வளோ தரவாக இருக்கும், அதில் என்ன நமக்கு தெரியுது தெரியல, அதை டெஸ்ட்டாக நம்ம எழுதும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாகவே ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்லேயும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டாகவும் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாகவும் இருக்கும், 11th and 12th போர்ஷன் தனியாகவும் இருக்கும், டோட்டலாக மார்க் டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி கலந்து எல்லாமே இருக்கிறனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு போர்ஷனை தரவு பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி மூவ் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கெலாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் வரும். ஸோ வந்து நான் எப்படி என்னோடய ஹவர்ஸை ஸ்கெடியூல் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்கெண்டு லைவ் டிஸ்கஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதோட சொல்யூஷன் பார்த்தாலும் எனக்கு வந்து ஏன் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றதை லைவாக நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் இருக்கிற நம்ம லைவ் செஷன்ஸில் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்கள் சந்தேகம் தீர்றது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வருதா இல்லையான்னு தெரியணுமா இல்லையா? ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியலையோ, இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுற விஷயம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த கொஷின்ஸை கேட்கும்போதும் சரி, அல்லது இன்னொருத்தருக்கு வந்த சந்தேகங்கள் அதுக்கான சொல்யூஷன் பார்க்கும்போது நமக்கு இது தெரியாமல் கூட இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். தனியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வரும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கிறனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை எடுக்கலாம். தமிழ் மீடியமுக்கு இவ்வளோ எக்ஸ்டென்சிவான கொஷின் பேங்க் வேறு எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த நான் சொல்யூஷன் டிஸ்கஷன் சொன்னதும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸும் இதை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டரோ ரீரிப்பீட்டர் கூடயோ சேர்ந்து உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட் சீரீஸில் டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஸோ இயர் எண்டில் ஒரு குயிக் ரிவிஷன் கிளாஸஸோடு நீங்கள் வந்து டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட்.